ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 15 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரிஸில் 15 டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் பர்ஃபெக்ட் நம்பர் ஆஃப் அன் இன்டிஜர். ஸோ ஒரு நம்பருக்கு பர்ஃபெக்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்ஃபெக்ட் நம்பர்னா என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர் ஈக்குவல் டு இட் செல்ஃப். ஓகேங்களா, நம்ம ஃபேக்டர்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட 25 டேஸ் சேலஞ்சில் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேக்டர்ஸ், ஒரு நம்பருக்கான நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போமா? ஓகேங்களா, இப்போ 6 எடுத்துக்கிட்டால் 1 2 3 6 இதெல்லாம் 6க்கான ஃபேக்டர்ஸ். 6 வந்து டிவைட் ஆகிற நம்பர்ஸு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை சம் பண்ண போகிறோம். எல்லா ஃபேக்டரும் சம் பண்ணால், ஸோ அதே நம்பர் நம்ம எந்த நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோமோ அதே நம்பருக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு நம்பர் வந்து வாங்கியிருக்கேன், இன்புட்டாக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது லாஜிக் எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சம்முன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர் வாங்குறதுக்கு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஐ லெஸ் தென் n வரைக்கும் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே வந்து ஏன் நம்ம ஈக்குவல் டு போடல, நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுவோம். ஏன்னா நம்ம 6 வரைக்கும் போகணும். ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 6க்கு ஃபேக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 2 3 6 இந்த 4 நம்பரும் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இதோட ஃபேக்டர்ஸு. பட் ஆனால் நம்ம இந்த 6 கன்சிடர் பண்ண மாட்டோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்டர்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நம்ம இது 3 ஆட் பண்ணால் இந்த நம்பர் நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா, அதான் வந்து லாஜிக்கு. ஸோ இதுவும் நம்ம ஆட் பண்ணால் இதுக்கு மேலே போயிடும். புரியுதா? இப்போ இந்த 3 நம்பர் ஆட் பண்ணால் என்ன வருது, 1 + 2 + 3 ஆட் பண்ணால் 6ன்னு வருதா? இதுவே 6ன்னு வந்துச்சு. ஓகேங்களா, இதுவே 6ன்னு வந்துச்சு. அப்போது 6 = 6 இது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை ஆட் பண்ணால் 12ன்னு ஆகிடும், அந்த நம்பருக்கு மேலே போயிடும். ஸோ அதனால 1லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்டர், அந்த நம்பருக்கு எந்த கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்டர் வரைக்கும் போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இஃப் அந்த நம்பர் n மாடுலஸ் i ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபேக்டர் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து சம் பண்ணிக்கிறோம். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு i, அந்த நம்பர் ஃபுல்லாக சம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, வர ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக இது வரைக்கும் ஐக்கு முன்னாடி n-க்கு முன்னாடி இருக்கும், நம்ம கொடுக்குற நம்பருக்கு முன்னாடி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து கண்டிஷன் போடுறோம், இஃப் அந்த சம் ஈக்குவல் டு n, நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபேக்டர்ஸோட சம்மும் நம்ம வேல்யூவும் என்னோட வேல்யூ ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்கிறோம். பர்ஃபெக்ட் நம்பர். எல்ஸ் வந்து not a perfect number. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஜாவா ஸ்பேஸ் day 15.java. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு, இப்போ ரன் பண்ணிடலாம். ஜாவா ஸ்பேஸ் day 15. இப்போ வந்து நம்பர் கேட்குது, நான் நம்பர் வந்து 6ன்னு தரேன், இது பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 28ன்னு தரேன், இது பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேங்களா, ஸோ 1 to 100க்குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் நம்பரில் எது 1 to 100க்குள்ளே என்னென்ன பர்ஃபெக்ட் நம்பர் இருக்குன்னா ஒன்லி 2 பர்ஃபெக்ட் நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்னென்னா 6 28, இந்த 2 பர்ஃபெக்ட் நம்பர் தான் இருக்குது, மீது எல்லாம் பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு நாட் எ பர்ஃபெக்ட் நம்பர் தான் வரும். இப்போ வந்து நான் 24 தரேன், இது நாட் எ பர்ஃபெக்ட் நம்பர். 80
80 தரேன். நாட் எ பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.